ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இந்தியாவை விட்டு தமிழர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஆர்டி இன்சூரன்ஸ் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த என்ஆர்டி இன்சூரன்ஸ் கார்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது, ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பயன், அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு என்னென்ன பயன் அளிக்கக்கூடியது இந்த என்ஆர்டி கார்டு அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அயலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறது எவ்வளோ கட்டாயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் குடும்பங்களை விட்டுட்டு, நம்ம தமிழ் சொந்தங்களை விட்டுட்டு வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட பொருளாதாரத்துக்காகவோ உங்களோட கஷ்டத்துக்காகவோ நீங்கள் வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடியது. அதாவது nrttamilans.tn.gov.in அப்படிங்கிறத இதோட இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலம்தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ஆர்டி தமிழன்ஸ் அப்படிங்கிற இந்த கார்டு கம்பல்சரி வேணும். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டுக்கு உடனடியாக அப்ளை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த ஐடி கார்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த வெப்சைட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம், என்ஆர்டி டே அப்படின்னு இருக்கும், என்ஆர்டி போர்டுன்னு. ஸோ இதில் இந்த என்ஆர்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பல்வேறு விதமான சேவைகள் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் தமிழராக இருக்கீங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த கார்டு எடுத்து வச்சுங்க. ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அதாவது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது நான் ரெசிடென்ட் தமிழன்ஸ் ஐடி கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அதுபோக பார்த்திங்கன்னா தமிழன்ஸ் வெல்ஃபேர் போர்டு மூலமாகவும், அதாவது உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் இணையலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெசிடென்ட் தமிழன்ஸாக இருக்கணும், என்ஆர்டியாக இருக்கணும், அதாவது அவங்க இந்தியராக இருக்கணும், ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஓகேங்களா? வெளிநாட்டில் இருக்கணும். அதாவது ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அதுபோக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி, அவங்க அப்ராடில் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், இந்தியன் டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு 2 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல்லையே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படிங்கிற என்ஆர்டி கார்டு எடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 ஓகேங்களா? ஸோ 3 வருஷத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா 200. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் அந்த என்ஆர்டி கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷோ பண்ணுறேன். அந்த கார்டு தான். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த கார்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த இன்சூரன்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் கொடுத்தது இதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டினா நான் ரெசிடென்ட் தமிழன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த என்ஆர்டி ஐடி கார்டு ஹோல்டர், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஐடி கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னாலே அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் ஆகும். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அப்படிங்கிறது மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்றா பார்த்திங்கன்னா விபத்து, அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000லேருந்தே கவரேஜ் ஆகுது. ஓகேங்களா? 50,000லேருந்து அதிகபட்சம் 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கார்டு ஹோல்டருக்கு இது பெனிஃபிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மினிமம் கவரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்னஸில் மினிமம் கவரேஜ், அதாவது மொத்தம் 2 வகை சொன்னேன். பர்சனல் ஆக்சிடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 லட்சம், அதே மாதிரி 10 லட்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இது விபத்துக்காக. அடுத்தது கிரிட்டிக்கல் இல்னஸ், தீவிர நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் மினிமம் பார்த்திங்கன்னா 466 ரூபா, அதாவது நீங்கள் 50,000 ரூபாய்க்கு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 466 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வரும். அது நான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 416 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2065 ரூபா எல்லாமே இன்க்ளூடிங் வரும். ஓகேங்களா? அதுபோக மொத்தம் 13 வகையான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த
மல்டிபிள் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு கவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எது அப்படின்னா கேன்சருக்கு கவர் ஆகுது, கிட்னி ஃபெயிலியருக்கு கவர் ஆகுது, ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஹார்ட் அட்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டாக் மட்டும் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்வை தெரியாமல் போகுது அப்படின்னா அடுத்தது பேரலிசிஸு, அடுத்தது ஹார்ட் வேல்யூ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வால்வில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான 13 வகையான மல்டிபிள் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே கவர் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது கம்பல்சரி போடணுமா அப்படின்னா கம்பல்சரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்குது ஓகேங்களா. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்துடலாம். ஸோ என்ஆர்டி அதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர் அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டு எடுத்து 6 மாதம் ஆயிருக்கணும் ஓகேங்களா. ஒன்லி தென் கேன் வேலிட் ஐடி கார்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸும், பர்சனல் ஆக்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டு தமிழர்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் எப்படியெல்லாம் பே பண்ணுறது, எவ்வளோ பே பண்ணுறது அப்படின்னு இருக்கும். நான் 2 வகை சொல்லியிருந்தேன். பர்சனல் ஆக்சிடென்ட் அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட்டுங்கிறது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, ஸோ வெளிநாட்டில் ஒரு போக்குவரத்துக்காக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதோ, பர்சனல் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வருடத்திற்கு 466 ரூபா அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டுமே இது புதுப்பிக்கணுங்க. இந்த வருடம் அதாவது இந்த மாதம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இதே மாதம் நீங்கள் இதை ரெனியூவல் பண்ணலாம். ஒருவேளை 466 ரூபா நான் இந்த வருடத்திற்கு கட்டுறேன், 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. ஸோ நான் ஒரே ஒரு 466 ரூபா கட்டியிருக்கேன், நான் வெளிநாட்டில் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுதுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஒருவேளை நான் 700 ரூபா கட்டுறேன் இந்த வருடத்திற்கு அப்படின்னா அந்த வருடத்திற்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பர்சனல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிடென்ட் இல்னஸ் கவரில் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. ஸோ இது பெனிஃபிட்ஸ் எங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கும்போது மட்டும்தான். இன்பிட்வீனில் நான் இந்தியா வந்தேன் அப்படின்னாலும் அது அப்ளிகபிள் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷம் ஓகேங்களா. அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு நம்ம அந்த 466 கட்டினோன்னா 5 லட்ச ரூபா, 700 ரூபா கட்டினா 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. ஒருவேளை கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 1 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 5 லட்சம், மினிமம் 1 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம். ப்ரீமியம் இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் சேர்ந்து வருது. 416 ரூபா, 413 ரூபா ஒரு லட்சத்துக்கு, 826 ரூபா 2 லட்சத்துக்கு, 1239 ரூபா போடுறீங்கன்னா 3 லட்சத்துக்கு, 1652னா 4 லட்சம், 2065னா 5 லட்ச ரூபா ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா. கவரேஜ் ஆஃப் டீட்டெயில்ஸ் இன்சூரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. மொத்தம் 13 வகையான நோய்கள் சொல்கிறாங்க. கேன்சரு, ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டேக்கு, அதுக்கப்புறம் ஓப்பன் செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, கோமாவில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, மேஜர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு, போன் மாரான்னு சொல்லுவோம் அது டிரான்ஸ்பிளான்ட்டு, பர்மனண்ட் பேரலிசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலரியோசிஸ், புல்மனாரி, அதுக்கப்புறம் ஆர்டோகிராஃப்ட் சர்ஜரி, டோட்டல் பிளட்னஸ், இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த என்ஆர்டி தமிழன்ஸ் ஐடி கார்டு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே பெனிஃபிட்டு. ஸோ இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போய் வாழ்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒவ்வொரு வெளிநாடு வாழ் இந்தியர்களும் கண்டிப்பாக இந்த கார்டு அப்படிங்கிறத எடுத்து வச்சுருங்க. வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில பதிவுகள் நம்ம கண்டிப்பாக வெளிநாட்டில் அயலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ ஸோ அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம சேனல் மூலமாக தெரிவிப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூடியூப்பில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சில வீடியோக்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழர் அதாவது வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்காகவே நம்ம போடுவோம் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.